வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. சிவாய நம. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி, கேஜிஎஃப். பிகைன் பக்தி சேனலை பார்த்துட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய பதிவு, குரு பெயர்ச்சி முடிஞ்சு ஓரிரு வாரங்கள் தான் ஆகியிருக்கு. இந்த குரு பெயர்ச்சி ஆன உடனே மேச ராசி முதல் மீன ராசி வரை 12 ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு சாதகமாக அமைய போகிறாரு, யாருக்கு பாதகமாக அமைய போகிறாருன்னு கேட்கறத பார்க்கலாம். பொதுவாகவே இந்த குரு பெயர்ச்சி பெண் ராசியான கடக ராசியில் தான் பெயர்ச்சியாக இருக்கார். அப்போ இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் பொதுவாகவே பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு ரிஷப ராசி, கடக ராசி, கன்னி ராசி, விருச்சிக ராசி, மகர ராசி, மீன ராசிகளான 6 ராசிகளுக்கு தான் ஒரு 80-90% பலனை தரப்போகிறாரு இந்த குரு பெயர்ச்சி பலன். மீதி இருக்க வேண்டிய 6 ராசிகளுக்கும் கொஞ்சம் பாதகங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை மேற்படி என்னென்ன நடக்குதுன்னு கேட்குறத பார்க்கலாம். மீனராசி. மீனராசிக்கு அதிபதி குரு பகவான். படித்த ஜாதகம், நீங்கள் பண்புள்ள ஜாதகம். நிறைய பேர் டாக்டர் ஆகலாம், நர்ஸ் ஆகலாம், மருத்துவம் சம்பந்தப்பட்ட ஒரு படிப்பு படிக்கலாம், லா படிக்கலாம், டென்டல் டாக்டர் ஆகலாம், கலைத்துறையில் பிரகாசிக்கலாம், படம் எடுக்கலாம், நடிக்கலாம், இல்லை கலைத்துறை சம்பந்தப்பட்ட தொழில் ஏதாவது ஒன்று செய்யலாம். இதுதான் உங்களுடைய தொழில். இல்லைன்னா பியூட்டி பார்லர் வைக்கலாம். இப்படி பண்புள்ள ஒரு படித்த ஒரு ஜாதகம் இந்த மீன ராசி தாங்க. சிறு வயசில் கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு தாயி தகப்பன் கடனை உடனே வாங்கி மண்ணை விற்று பொண்ணை விற்று உங்களை படிக்க வைக்கிறதுல முழு கவனங்கள் செலுத்தக்கூடியவங்க உங்கள் பெற்றோர். படிப்புக்காக கடல் தாண்டி வெளியூரும் போகலாம். இப்படி படிப்புக்கு முதல் உதாரணத்தினால படிக்கிற பிள்ளையாதனால உங்களுக்கு செலவுகள் நிறைய செய்வாங்க. அதே போல மீன ராசியில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கொஞ்சம் உடல் பருமன் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா கள்ளங்கவடம் இல்லாத உடம்பு, கவலைகள் இல்லாமல் உங்களை தாய் தகப்பாங்க வளர்த்துருப்பாங்க. அந்த மாதிரி உடம்பு சூப்பர். இருந்திருந்தா கூட ஒரு 23 வயசுக்கு மேலே திருமணங்கள் சொல்லக்கூடியது பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் நல்லாயிருக்கும். 23 வயசுக்குள்ளேயே காதல்னு சொல்லக்கூடிய திருமணங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையில் இடையூறுகளையும் சொத்துகள் இருந்தால் கூட அனுபவிக்க முடியாத ஒரு அமைப்பும் இருந்திருக்க வாய்ப்பு நிறையா இருக்கு. படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே காதல் வந்துடும் மீனராசிக்கு. அதில் ஒரு ஏமாற்றம் அடைஞ்சிட்டிங்கன்னா அடுத்து கல்யாணம் பண்ணக்கூடிய இன்டென்ஷனே வராது. இருந்திருந்தா கூட 2026க்கு முன்ன ஒரு 2.5 வருஷம், இந்த பிப்ரவரி மாதத்துக்கு முன்ன வரைக்கும் கடனில் மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. தாய் தகப்பன் உங்களுக்கு கடன் வாங்கி உங்களுக்கும் கொடுப்பாங்க. ஃபைனான்ஸ் பண்ணால் கூட காசு வராது. படம் எடுத்தால் கூட நஷ்டம்தான். ஒரு கேமரா வாங்கினா கூட அதுக்கான உபயோகம் இல்லாமல் போயிடும். இப்படி நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் தான் நீங்கள் அனுபவிச்சுருக்கிறீங்க. பல பேர் சூசைட் அட்டம்ப்ட் எல்லாம் போயிருப்பீங்க.
பல பேர் இந்த மனசை திடப்படுத்திக்கிறதுக்காக ஆன்மீக நாட்டத்தையும், ஆன்மீகத்தில் தானமோ தருமமோ இல்லை தியானமோ, ஆன்மீக வழியில் நீங்கள் அடைஞ்சிருக்கக்கூடிய தருணம் தான் உங்களை காப்பாற்றிருக்கோம். இருந்திருந்தாலும் 2026 இந்த குரு பெயர்ச்சிக்கு மேலே உங்கள் வாழ்க்கையில் ஒரு தீப ஜோதி கிடைக்க போகுது. குருன்னாவே பிரகாசம்தாங்க. குருன்னாவே நிலம், தங்க நகை, வேலை, திருமணம், கல்யாணம், காரு, வண்டி, பங்களா, ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. 10 லட்சம் 20 லட்சம் 50 லட்சம் கடன் வந்தாலும் யார் மூலியமாவது எவர் மூலியமாவது அந்த கடனை அடைக்கிறதுக்கு உண்டான குரு பலன் உங்களுக்கு தாங்க 100க்கு 100 கிடைக்க போகுது. ஏன் அதை சொல்கிறேன்னா, ஜென்மத்தில் சனி பகவான் வந்திருக்காரு. ஜென்மத்தில் சனி பகவான் குரு பகவான் வீட்டில் வந்திருக்காரு. சனி தசை குரு புத்தி ஒரு மனுஷனுக்கு லாட்ரி அடிக்கும். சனி தசை குரு புத்தி ஒரு மனிதனுக்கு பொண்ணு கிடைக்கும். அதாவது மண்ணுக்குள்ள கிடக்க வேண்டிய புதையல் கிடைக்கும். சனி தசை குரு புத்தி ₹1,00,000 50 லட்சம் கூட லோன் கிடைக்கும். தெய்வ பலன்களும் உங்க குலதெய்வ பலன்களும் உங்களுக்கு பரிபூர்ணமா வந்திருக்கு இந்த குரு பெயர்ச்சி. அப்ப நீங்க பட்ட துன்பம் விலகி போகலையா? இனிமே நல்லா இருப்பீங்க. காலதாமதமா திருமணம் நடக்கக்கூடிய தன்மை உடையவர்களுக்கு வரக்கூடிய தை மாசத்துக்குள்ள ஒரு மன வாழ்க்கை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. காலங்காலத்திலே கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாதவர்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கடன்லேயே தத்தளிச்ச உங்களுக்கு அப்பாவோ அம்மாவோ சொந்தமோ பந்தமோ உனக்கு நான் ஃபைனான்ஸ் பண்ணுறேன், காசு கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்து உங்கள் கடன் சுமையை குறைக்கிறதுக்கு உண்டான நேரம் இதுதான். ஆக மொத்தம் இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் 90% கடக ராசிக்கும் மகர ராசிக்கும் மீன ராசிக்கும் தான் உண்டு. பிரபஞ்ச விதி இது. காற்றுள்ள போதே தூத்திக்கொள். இப்பயே கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க. மேற்கொண்டு கடன் வாங்காதீங்க. உழைப்ப நாடுங்க. உங்க உழைப்புக்கேற்ற கடன் வாங்குங்க. ரியல் எஸ்டேட் பண்றவங்கெல்லாம் இந்த 2.5 வருஷத்துக்குள்ள சம்பாதிச்சிடணும். ஒரு டாக்டராக இருக்கிறவங்க கிளினிக் வைக்கணும்னா, ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும்னா இந்த வருஷமே கட்ட ஆரம்பிச்சிருங்க. ஒரு அட்வொகேட் ஆஃபீஸ் போட்டு பெரிய லெவலுக்கு கொண்டு வரணும்னாலும் இந்த வருஷம் ஆரம்பிங்க. உண்மையாலுமே நல்லா இருக்க போறீங்க. மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாளுடைய அருளாட்சி உங்களுக்கு கிடைக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.